Students, this is part 3 of chapter 5. So in previous chapters we have seen the introduction to Windows OS, and then we have seen different mouse actions and what is desktop, what are the different things we can see on the desktop, and what are the different parts of the window. This and all we have seen. And this is the icons, students, and the arrow peak I have told no. So this is the arrow peak option. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சில விண்டோஸில் ரைட் சைடு இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க அப்ளிகேஷனில் ஜஸ்ட் இப்படி தம்ப்நெயில் விண்டோன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அது we can click so that it will come to front. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் அட் அ டைம் ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸோட ஐகான்ஸ் எல்லாம் இங்கே டாஸ்க் பாரில் வரும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன். இப்போ நவ் ஐ எம் கிளிக்கிங் திஸ் நோட்பேட். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அந்த விண்டோ என்ன ஆகிருக்கும், அது பேக்கில் இருக்கும், அது க்ளோஸ் ஆகிருக்காது. நீங்கள் இது ரீஸ்டோர் பண்ணி பார்த்தீங்கன்னா விண்டோஸோட சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். விண்டோஸோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எட்ஜுக்கு கொண்டு போனீங்கன்னா டபுள் ஹெட்டட் ஏரோவாக மாறும். வி கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக், வி கேன் சேஞ்ச் த சைஸ். எந்த எட்ஜுக்கு வேணாலும் எந்த கார்னருக்கு வேணாலும் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸோட சைஸை மாற்றிக்கலாம். சிமிலர்லி how will you மூவ், டைட்டில் பாரில் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தென் ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறேன் நான். எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாக்குள்ளே தானே ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணுவோம். வேர்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுவோம், அதனோட ஐகான் டபுள் இருந்ததுன்னா டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் டபுள் கிளிக். இஃப் யூ கேன் see the name of the icon on the desktop, you just double click. Suppose if you couldn't see, you go to start menu and see the name of the application and then select the application name. தட் இஸ் ஒன் வே. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ரன் மெனுன்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன் ரன், RUN. இதில் போயிட்டு நான் ஐ எம் டைப்பிங் வேர்டு, எனக்கு இப்போ வேணும் MS வேர்டு. பாத் நேமோட கொடுக்கணும். பாத் நேம் அப்படின்னா என்னென்னா, இந்த ரன் கமாண்டோட ஒரு டிஸ்அட்வான்டேஜை நம்ம பாத் நேம் தெரியாட்டி அதை யூஸ் பண்ண முடியாது. பாத் நேம்னா என்ன, அந்த அப்ளிகேஷன் எங்கே எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கொடுக்கணும். C:/user/ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர் கொடுத்து கொடுக்கணும். தட் இஸ் கால் பாத் நேம். இப்போ நம்ம அதுக்கு அந்த கமாண்டு எங்கே இருக்குதுன்னு இப்போ இந்த மியூசிக் எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். C:/Windows Turbo C3 கொடுக்குறேன் நான். இங்கே அது எப்படி கொடுக்கணுன்னா C:/ அதாவது C டிரைவில் Turbo C3 அப்படிங்கிற ஃபோல்டர், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ திஸ் இஸ் த அனதர் வே. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. என்னென்ன 3 மெத்தட்? 3 மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, அந்த ஐகான் டெஸ்க்டாப்பில் இருந்தால் டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் மெனுவில் அந்த ஆப்ஷன், அப்ளிகேஷனோட ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனோட ஐகான் கிளிக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா அனதர் மெத்தட் என்ன, ரன் கமாண்ட். ரன் கமாண்டில் கொடுக்குறப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும், பாத் நேமோட நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் கொடுத்தா, பாத் நேம் அப்படிங்கிறது லொக்கேஷன் கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நவ் we shall open MS வேர்ட் அப்ளிகேஷன். அப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எதுக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு. ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட், இதில் நம்ம வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு அப்ளிகேஷனோட டாப்பில் என்ன இருக்குது, டைட்டில் பார். தென் டைட்டில் பாரில் என்னோட நேம் இருக்கும். இந்த சைடு சைசிங் பட்டன்ஸ், மினிமைஸ், ரீஸ்டோருங்கிறது நம்ம பழைய சைஸ்க்கு நார்மல் சைஸ் கொண்டு வரணும்னா ரீஸ்டோர்.
ரீஸ்டோர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் ரீஸ்டோராக இருக்காது, செகண்ட் பட்டன், இந்த லாஸ்ட்லேருந்து செகண்ட் பட்டன். இப்போ இது மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவோட சைஸ் டெஸ்க்டாப் சைஸ்க்கு வந்துடும். தென் க்ளோஸ் பட்டன். தென் இதெல்லாம் ஃபைல் ஹோம் மெனு, இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ஒவ்வொரு மெனு ஆப்ஷன். இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் டூல் பார். இந்த டூல் பாரில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு மெனு கமாண்டோட ஷார்ட்கட்டு தான். நம்ம மெனு கிளிக் பண்ணலாம், ஐகானும் கிளிக் பண்ணலாம் டூல் பாரில் இருக்கிறது. ஸோ தீஸ் டூல்ஸ் ஆர் த ஷார்ட்கட் டு எ மெனு கமாண்ட். தென் திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஸ்பேஸ். இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணோன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் ஆரோ இருக்குது. ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். டவுன் ஆரோ இருக்குது. இல்லைன்னா இந்த ஸ்க்ரோல் பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான், இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹரிசான்டலும் இருக்கும். horizontally you can see. So these are the different parts of a window. இப்போ நம்ம இங்கே வேணுங்கிறது டைப் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங். இப்போ ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வேணுங்கிறது டைப் பண்ணிக்கணும். வேர்டா இல்லைன்னா நோட் பேடுன்றதா இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு டைப் பண்ணலாம். இந்த பிளிங்கிங் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் கர்சர்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்சர்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டாக்குமெண்ட் விண்டோலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளிங்கிங்காக ஒரு ஒன் மாதிரி இருக்குது இல்லையா, வெர்டிக்கல் லைன், இது பேர் கர்சர். இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணுற கேரக்டர் வரும். நீங்கள் டைப் பண்ண பாருங்கள், இந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அடுத்த லைனுக்கு வந்துடும். இல்லை பாதியிலே பிரேக் பண்ணணுன்னா நம்ம கீபோர்டில் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லைக் தட் யூ கேன் டைப் வாட் எவர் யூ நீட். தென் அந்த ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னா, ஃபைல் மெனுவில் Alt Fனு கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபைல் மெனு ஆக்டிவேட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைல் மெனுவில் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபைல் நேம் கேட்குது. இங்கே நமக்கு வேணுங்கிற ஃபைல் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் ஏ, சேவ். மறுபடியும் இன்னொரு ஃபைல் கொடுப்போமா, அகெயின் கிளிக்கிங் ஃபைல் நேம் பார்த்துக்கோங்க, ஃபைல் சேவ். மறுபடியும் இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா அதே நேமில் சேவ் ஆகும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு நேம் வந்திருக்கு. வேறு நேமில் சேவ் பண்ணணுன்னா சேவ் ஆஸ் கொடுங்க. சேவுங்கிறது ஃபஸ்ட்டு டைம் கிளிக் பண்ணுறப்ப மட்டும்தான் ஃபைல் நேம் கேட்கும். அகெயின் அண்ட் அகெயின் இஃப் யூ கிளிக் சேவ், அதே நேமில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபைல் எந்த நேமில் இருக்குங்கிறது இங்கே மேலே வரும். வேறு நேமில் சேவ் பண்ணோன்னா சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஐ எம் டைப்பிங் பி, சேவ். இப்போ பாருங்கள் ஃபைல் நேம் பின்னு இருக்கா, ஏவும் இருக்குது, இது வந்து இப்போ பி. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்ப்போமா, ஃபைல் சேவ் ஆஸ் எங்கே சேவ் ஆகுது, இதுதான் லுக்கின் பாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கே சேவ் ஆகுதுன்னு இங்கே பார்த்தா தெரியும். டி காலனில் கம்ப்யூட்டர் கிளாஸஸில் 11A1 இதெல்லாம் சேவ் ஆகிடுக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டோமா. நவ் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். This is how you can create a file. File எப்படி create பண்ணுறதுன்னு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இனி இப்போ பார்க்கலாமா. அந்த ஃபோல்டர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணி இதுதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இல்லைன்னா இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் பிசின்னு இருக்கும், பழைய வெர்ஷன்லாம் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்க டிஸ்க் ட்ரைவ், ஃபோல்டர்ஸ், இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டருங்கிறது என்ன, ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. சாரி, சப் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சப் ஃபோல்டர் ஆர் ஃபோல்டர்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ். எ ஃபோல்டர் கேன் ஹாவ் again a lot of subfolders. File is used to store the information. Now we shall see how to create a folder. Folder create பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த எந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்னு ஆப்ஷன் வருதா, அதில் போய் ஃபோல்டருங்கிறத கொடுக்கணும். இப்போ ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நியூ ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வேணுங்கிற ஃபைல் நியூ DIRனு கொடுக்குறேன். நம்ம ஃபைல் நேம் மாற்றிக்கலாம், அந்த ஃபோல்டர் நேம் மாற்றிக்கலாம். இது ஒன் வே. இன்னொரு வே என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி இதில்
எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணமோ, டெஸ்க்டாப்லையா இல்லை டவுன்லோட்ஸ்லையா, டாக்குமெண்ட்ஸ்லையா, பிக்சர்ஸ்லையா, இல்லை ட்ரைவ், எதில் க்ரியேட் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த M12th ஸ்டாண்டர்ட் இருக்கா, இதுக்குள்ளே இல்லை என்ன ஒன்று பண்ணோம், இந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு ஃபோல்டர், இங்கேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் இப்போ இங்கே வச்சுட்டு பிளாங்க் ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். நியூ ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து நம்ம ஐ எம் சேஞ்சிங் த நேம் DIR2 அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுற 2 மெத்தட் பார்த்துட்டோம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ எந்த இடத்துல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷன் அந்த இது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் மெனுவில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் நியூ ஃபோல்டர்னு கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ DIR2க்குள்ளே நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் மெனு, நியூ ஆப்ஷன் வரும், ஓப்பன் நியூ விண்டோ, ஃபைல் நியூ ஃபோல்டருங்கிறது இங்கே வரும் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் இதில் எல்லாம் ஒரு வெர்ஷனில் இதில் வரல, இல்லைன்னா அதை இங்கே பாருங்கள், நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், DIR3ன்னு கொடுக்குறேன். So like that we can open new folder, create new folder. 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம், இங்கே டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி வர மெனுவில் நியூ ஃபோல்டர்னு கொடுக்கணும், நியூ ஃபோல்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரரோ மை கம்ப்யூட்டரோ கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபோல்டர் எந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் இல்லைன்னா எந்த ட்ரைவ்க்குள்ளே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமோ, இப்போ 11A1க்குள்ளேனா அதை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து இப்போ இது எதில் இருக்குன்னா குவிக் ஆக்சஸாக ஐ எம் சூஸிங் 12th ஸ்டாண்டர்ட். இதுக்குள்ளே நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. அப்போது ஒரு மெனு வரும், அதில் நியூக்கு அப்புறம் ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இது அனதர் வே. அப்படி இல்லைன்னா இந்த இதில் ஃபைல் மெனுவில் உங்களுக்கு நியூ ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்தாலும் நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ DIRஐ ரீநேம் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணால் அதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐ எம் சேஞ்சிங் த நேம் DIR1ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஃபைல் வேணுமோ மாற்றணுமோ, இப்போ இந்த வந்து நான் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம்ங்கிற ஆப்ஷன் இருக்கா, அந்த ரீநேம் ஆப்ஷன் கொடுத்து நேம் மாற்றிக்கலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். பட் ஃபைல்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணோன்னா சேவ் ஆஸ் கொடுத்து தான் ரீநேம் பண்ண முடியும். ஃபோல்டர் வேணால் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். பாருங்கள், இப்போ 11A1 11B1 இருக்கா, 12th ஸ்டாண்டர்ட், இதை வந்து நான் ரீநேம் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி rename is not allowed here. எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே வச்சுட்டு குவிக் ஆக்சஸில் இருக்குது, இருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்போ எதில் ஓப்பன் பண்ணோம், நியூ ஃபோல்டர் கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்குள்ள ஓப்பன் பண்ணோமா. இப்போ இந்த DIR2 நேம் சேஞ்ச் பண்ணலாமா, DIR2 வச்சுட்டு ரைட் கிளிக் செலக்ட், இங்கே ரீநேம் ஆப்ஷன் பாருங்கள் எனேபிள் ஆகிருக்கா, ரீநேம் கொடுத்து மாற்றிக்கலாம். ஐ எம் கிவிங் D2. ஃபைல் ரீநேம் கொடுக்கலாம், இல்லைன்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் ஆப்ஷன் கொடுக்கலாம். ரீநேம் ஆப்ஷன் கொடுத்து we can type.
ஸோ ரீநேமும் 3 மெத்தட், அதே மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது 3 மெத்தட் பார்த்தோம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம், இல்லைனா ஃபைல் நியூ ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். அதே போல் ரீநேம் பண்ணுறதும் பார்த்துட்டோம். ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஃபைல் ரீநேம். These are the ways we can change the name of the directory. Then இப்போ காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 11A1ல் நம்ம அந்த ஃபைல்ஸ்லாம் இதில் க்ரியேட் பண்ணோம். D2ல் dir3ன்னு இருக்கா, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. Now what we shall see now, இந்த 11A1ல் இருக்கிற எந்த ஃபைல், இந்த AB இருக்கு இல்லையா, ஏ செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எந்த ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு போய் வேறு இதில் போடலாம், செலக்ட் பண்ணிக்கணும். அந்த எந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடுமா. இப்போ 2-3 ஃபைல் செலக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி, இல்லைன்னா மவுஸாக இருந்தால் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி 2 ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி. இல்லை இது இப்போ ஏவும் சாப்டர் 5னா ஏ, தென் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி அங்கங்கே இருக்கிற செலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் காப்பி பண்ணாலும் சரி, காப்பின்னா என்ன, ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துலையும் கொண்டு போய் போடுறது. அப்போ காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். அது ஒரே ஒரு ஃபைலாக இருந்தால் சிங்கிள் கிளிக்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக இருக்கிற ஃபைல்ஸாக இருந்தால் ஷிஃப்ட் கீ வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மவுஸாக இருந்தால் கிளிக் அண்ட் ட்ராக் ஆப்ஷன். இல்லை இப்போ இந்த ஃபைல் வேணும், அப்புறம் அடுத்தது விட்டுட்டு அடுத்த ஃபைல் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேணுங்கிற ஃபைல்ஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே எட்டு மெனு இருக்கு இல்லையா, அந்த மெனுவில் காப்பி டூங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது பண்ணலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காப்பிங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ இது காப்பி ஆகிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம், D2 ஃபோல்டரில் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், dir3க்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். எடிட் மெனுவில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக உங்களுக்கு இந்த கட் காப்பி பேஸ்டெல்லாம் எடிட் மெனுவில் வரும். இதை வந்து கொஞ்சம் வேர்ஷன் வேறையாக இருக்கிறதுனால ஆப்ஷன் வேறையாக இருக்குது. இங்கே கொண்டு போய் பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணியும் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆல்ரெடி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஆமாம், ரீப்ளேஸ்னால் ரீப்ளேஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு, அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி காப்பி, அதே மாதிரி இல்லைன்னா மெனுவில் போயிட்டு காப்பி பேஸ்ட்டு. இல்லைன்னா ஷார்ட்கட் கீ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, அதுவே பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. C ஃபார் காப்பி, பேஸ்ட்டுக்கு P வராது, ஏன்னா Ctrl+P வந்து பிரிண்ட்டில் கொடுப்போம். ஸோ என்ன கொடுக்கணும்னா வேஸ்ட், VASTன்னு வச்சுக்கோங்க. Ctrl+V, அதுதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இந்த கட் காப்பி பேஸ்ட்டு இதெல்லாம் 2-3 மெத்தடில் பண்ணலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது எல்லாமே இந்த மெனு யூஸ் பண்ணி பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். இப்போது நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைல் இங்கேருந்து கட் பண்ணுறேன் நான். கட்டுக்கும் காப்பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். காப்பின்னா ஏற்கனவே இருந்த இடத்துல இருக்கும், நியூ பிளேஸ்லேயும் இருக்கும். The file or folder, the data will be available in both source and destination. Copy. அதே கட் இல்லைன்னா மூவ், ரெண்டு ஒன்று தான். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இங்கேருந்து கட் பண்ணுறேன், நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், கட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இது இங்கே இருக்காது அடுத்த டைம் பார்க்குறப்போ. இப்போ நம்ம எங்கள் dir3 நான் D2 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். Ctrl+V கொடுக்குறேன் ஷார்ட்கட் கீ. பேஸ்ட் ஆகிடுச்சா. இப்போ dir3லேருந்து தானே இருந்தது, அங்கே போய் பார்ப்போம், அங்கே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கட் காப்பி பேஸ்ட். தென் டெலீட்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபைல் நமக்கு வேண்டாம். இப்போது இந்த D2ல் இந்த ஃபைல் வேண்டான்னா அது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட், ஃபைல் டெலீட் கொடுக்கலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா டெலீட் கீ கொடுத்தா போதும், அது என்னவாயிடும், டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிடுச்சா. ஓகே, இப்போ இந்த டெலீட் ஆனதெல்லாம் எங்கே போகும். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பேப்பர் இருக்குது,
வேண்டான்னா அது எங்கே போடுவீங்க? டஸ்ட்பினில் போடுவீங்களா? அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிஸ்டமில் இருக்கிற வேண்டாத நம்ம வேண்டான்னு த்ரோ அவே பண்ணதெல்லாம் ரீசைக்கிள் பின் பாருங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும். சிஸ்டமோட குப்பை தொட்டி தான் ரீசைக்கிள் பின். டஸ்ட்பின் ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். அது இருக்கான்னு பார்ப்போமா? டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஃபைல் டெலீட் பண்ணோம்? ஏங்கிறதா அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டஸ்ட்பின்லேருந்து நம்ம திருப்பி எடுக்க முடியுமா போட்டதை? முடியும் இல்லையா? தெரியாமல் போட்டுட்டீங்க. ஸோ யூ கேன் டேக் இட் பேக். த சேம் வே இப்போ இந்த ஃபைல் எனக்கு மறுபடியும் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோருங்கிற ஆப்ஷன் வரும். இல்லை அப்படின்னா ஃபைல் மெனுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் த செலக்டட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இப்போ அது எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே போயிடும். நான் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து எங்கே பார்த்து அந்த டிஐஆரில் போய் பார்ப்போமா? அங்கேயே இருக்கும். எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின்ங்கிறதே என்னன்னா it is a folder. It contains the unwanted file or deleted files. If you want to get it back, you just right click or click file menu, restore option. எல்லாமே ரீஸ்டோர் பண்ணோன்னா இந்த ரீஸ்டோர் ஆல்ங்கிறது கொடுங்க. இப்போ நீங்கள் டஸ்ட்பினில் இருக்கிறதே கொண்டு போய் வெளியே கொட்டிட்டீங்க. அப்போ திருப்பி எடுக்க முடியுமா? முடியாது. எம்டி பண்ணலாம். அதே போல் தான் நம்ம இந்த ரீசைக்கிள் பின்னை எம்டி பண்ணலாம். எம்டி பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா இப்போ நான் அதை ரீஸ்டோர் பண்ணுறேன். ஃபைல் எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்தா போதும். என்ன ஆகிடும்? எல்லாமே இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். பர்மனெண்ட்டாக டெலீட் ஆனால் நம்ம திருப்பி வி கேனாட் கெட் இட் பேக். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது டெலீட் பண்ணுறதுக்கு. நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லையா? டெல் கீ ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? டெலீட் ஆகிடும். இப்போ இந்த ஃபைல் வேண்டான்னா டெல் கீ ப்ரெஸ் பண்ணாலும் டெலீட் ஆகிடும். இன்னொன்று ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வேண்டாத ஃபைல் ஏதாவது இருக்கா? கம்ப்யூட்டர் கிளாஸஸ்குள்ளே D2க்குள்ளே இப்போ இந்த ஃபைல் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணோன்னா ஷிஃப்ட்டு கீயும் டெலீட் கீயும் அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு வார்னிங் மெசேஜ் கேட்குது. ஷிஃப்ட்டும் டெலீட்டும் எஸ் கொடுத்தா என்னவாயிடும்னா பர்மனெண்ட்லி என்னவாயிடும்? அந்த டாக்குமெண்ட் டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது. போய் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் இருக்காது. பாருங்கள் ரீசைக்கிள் பின்னில் ஏங்கிறதே இல்லையா? நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம், பட் இங்கே வரல. பிகாஸ் இட் வில் கெட் பர்மனெண்ட்லி deleted from the system. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தது எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சுதா? வி ஹாவ் சீன் கட் காப்பி பேஸ்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல காப்பி பண்ணலாம், இல்லைன்னா மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுறத கட்டுங்கிறோம். கட் பண்ணால் ஏற்கனவே இருந்த இடத்துல இருக்காது. The file or will get deleted, will get moved from the source and it will be available only at the destination. But when you copy the object or file or folder, it will be available in both the places. ஏற்கனவே இருந்த இடம் source and new place, destination ரெண்டு பிளேஸில் இருக்கும். தென் ரீநேம் பார்த்தோம், delete பார்த்தோம். delete பண்ணுறதெல்லாம் ரீசைக்கிள் பின்க்கு போகும்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் சீன் நவ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே. நம்ம எல்லாமே என்னென்ன இருக்கு. ஸோ வாட் ஆர் த வே? ஃபைண்டிங், சர்ச்சிங் மட்டும் பார்க்கணும். க்ரியேட்டிங் பார்த்துட்டோம், மூவிங் பார்த்தாச்சு, ஐகான்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வி ஹாவ் சீன் கிரியேட்டிங் ஃபோல்டர், 2 மெத்தட்ஸ், ஆல் த மெத்தட்ஸ், கிரியேட்டிங் ஃபைல் பார்த்துட்டோம். ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மறக்காமல் சேவ் பண்ணும். சேவ் பண்ணால் தான் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். இந்த சேவ் பண்ணுறப்ப எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? சேவ் எக்ஸ் பாக்ஸில் அதை பார்த்துக்கணும். ஃபைண்டிங், சர்ச்சிங், ஓப்பன் பண்ணுறது, ரீநேம் பார்த்துட்டோம். கட், காப்பி, ட்ராக் அண்ட் ட்ராப், காப்பி ஃபைல்ஸ்,
method send to recycle bin. So these and are the chapters log of lastல பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்குள்ளே D2க்குள்ளே இருக்கிற ஃபைல் ஒன்று, இப்போ இந்த இப்போது இதை வந்து நீங்கள் வேறு எங்கேயோ காப்பி பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பென் ட்ரைவில் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க, சிடியில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதனோட ஐக்கான் இங்கே வரும். எங்கே காப்பி பண்ணமோ அங்கே கொடுத்தா அங்கே காப்பி ஆகிடும். திஸ் இஸ் அனதர் வே டு காப்பி. சென்ட் டு எது காப்பி பண்ணமோ அதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கொடுத்து இந்த சைடு எந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்புக்கா இல்லை மற்ற ஐக்கான் உங்களுக்கு பென் ட்ரைவில் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐக்கான் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறோம், வேணுங்கிற ஃபைல் ஆர் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கொடுத்துட்டு இதில் நமக்கு எங்கே காப்பி பண்ணுமோ அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இஃப் யூ ஹாவ் இன்சர்ட்டட் பென் ட்ரைவ் ஆர் சிடி தட் ஐகான் வில் அப்பியர் ஹியர், தட் வி ஹாவ் டு சூஸ். தென் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் அண்ட் ட்ராக் ஆப்ஷன். இப்போ இந்த D2க்குள்ளே DIR3ன்னு இருக்கா, இப்போ இது ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இதை ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த ஃபைலு ஓகே, இந்த SRMங்கிற ஃபோல்டர் அதுக்குள்ளே பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன இதை வேண்டாம், ஓகே வேறு ஃபோல்டர், ஓகே நான் இதுவே காமிக்கிறேன். இதை என்ன பண்ணும், கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் அனதர் வே டு காப்பி. கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். So what are the things missing? Search. நமக்கு இப்போ ஒரு ஃபோல்டர் எங்கே இருக்குது, இந்த SRMங்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா SRM அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு டிஸ்பிளே ஆகும். SRM ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஃபஸ்ட்டு காமிக்கிறது இந்த சிஸ்டமில், இல்லைன்னா வெப்பிலேருந்து சர்ச் பண்ணுறாருந்தா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சுக்கா, SRM. ஸோ திஸ் இஸ் சர்ச். இந்த ஸ்டார்ட் மெனுவில் டிஸ்பிளே ஆகிற சர்ச் ஆப்ஷன். இங்கே நமக்கு வேணுங்கிற ஃபைல் ஆர் ஃபோல்டர் என்ன எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா அந்த நேம் டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு சர்ச் ஆகிடும். ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் பெண்டிங்? ஷட்டிங் டவுன், எம்டி ரீசைக்கிள் பின் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்தாச்சு, காப்பி மெத்தட் சென்ட் டு பார்த்துட்டோம். பாருங்கள் சென்ட் டு ரிமூவபிள் டிஸ்க், காப்பி பேஸ்ட் பார்த்தாச்சு, ட்ராக் அண்ட் ட்ராப் பார்த்துட்டோம், கட் பேஸ்ட் பார்த்தாச்சு, ரீநேம் we have seen, find start buttonல search box. There is another option called see more result which appear above the search box. If you click, it will lead you to a search result. இல்லைன்னா சர்ச் பண்ணுறது கம்ப்யூட்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு தென் நம்ம எந்த ஃபோல்டர் வேணுமோ இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்ட் மெனுவில் இருக்குது இல்லையா, இங்கே இதுவும் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் வரும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட நீங்கள் சர்ச் இருக்கா, சர்ச் குவிக் அக்சஸ் இங்கே டைப் பண்ணாலும் டிஸ்பிளே ஆகும். இப்போ D1ங்கிறது எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். D1 சர்ச், there is no resultன்னு வரும். சில டைம் see more resultன்னு வரும். இல்லை DIR வேறு என்ன நேம் டைப் பண்ணோம், DIR3, DIR
1 dir 1 எங்கே இருக்குன்னு காமிக்கும். பாருங்கள் dir 1 it will display. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் ஐகான் ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன்லேயே சர்ச்சுங்கிறதுல நம்ம வேணுங்கிற ஃபைல் நேம் கொடுத்தா அது சர்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டன்லேயே வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. இனி வந்து நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா யூஸ்வலாக. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஸ்டார்ட் பட்டனில் போய் இங்கே இதுதான் பவர் பட்டனுக்கு கொடுக்குறீங்க. பவர்னால் என்ன ஆப்ஷன் வரும்னு பாருங்கள், ஷட் டவுன், ஸ்லீப், ரீஸ்டார்ட்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஷட் டவுன்னா எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகி ஃபுல்லாகவே சிஸ்டம் க்ளோஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் சிஸ்டம் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் மோடில் போட்டு போகலாம். ஸ்லீப் மோடில் போட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா பவர் வந்து கன்சியூம் பண்ணுறது கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்று இதுலலாம் சில ஆப்ஷன் வரும். ஹைபர்னேட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா ஸ்லீப் மோடில் வந்து அப்ளிகேஷன் எதுவுமே க்ளோஸ் பண்ணாது, ஜஸ்ட் பவர் மட்டும் கன்சியூம் லெஸ் பண்ணும். அதுவே வந்து ஹைபர்னேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா அது ஸ்லீப் மாதிரி தான், பட் வந்து எல்லா அப்ளிகேஷனும் என்ன ஆகிடும், அது க்ளோஸ் பண்ணிவிடும். அடுத்த டைம் நம்ம ஈஸியாக டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ் எதுங்கிற மெமரியில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். The system will restart soon next time when you click hibernate. Then log offங்கிற ஆப்ஷன் இருக்குது. லாக் ஆஃப்னா என்னென்னா, இப்போ ஒரு சிஸ்டமில் 2-3 யூசர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு லாக் ஆஃப். அதுவே அது க்ளோஸ் பண்ணாமல் அடுத்தவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஸ்விட்ச் யூசர் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். Okay students, so most of the topics we have covered. I hope you have understood, but anyway you just go through the book and you are most welcome for the clarifications. Let us see anything to be covered. So நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோரர். இப்போ உங்கள் இது புக்கு பிடிஎஃப் புக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே நான் டைப் பண்ணுறேன் பேஜ் நம்பர், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் 75. என்டர் கீ கொடுங்க. இப்போ கட் பேஸ்ட் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா? இதில் ஏதாவது லெஃப்ட் அவுட் ஆகிடுக்கா பார்த்துக்கலாம். டெலீட்டிங், ரீசைக்கிள் பின், இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக தான் புரியக்கூடியதுப்பா students. So don't worry, this lesson will be more easy. Study well. I hope you have understood better. Thank you.